அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்துக்கு வணக்கம். நமது குரு பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு என் உரையை துவக்குகிறேன். இந்த மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கும் மிக்க நன்றி. அதன் தலைவர் ரங்கநாதனுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கிய குழு மெம்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் கண்டு பயனுற வேண்டுகிறேன். நன்றி மேடம். வீடியோ ஆடியோ கரெக்டா இருக்கு மேடம், பேசுங்க மேடம். நன்றி, தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே சார், தேங்க்யூ. நாம் இப்பொழுது ஜோசப் மர்ஃபி என்ற பிரபல ஆங்கில நாவலாசிரியருடைய புத்தகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவர் எழுதிய அந்த புத்தகம் பெயரே அற்புதமானது, ஆழ்மனதின் அற்புத சக்தி. அது இன்று வரை நல்ல விற்பனையில் இருக்கிறது என்பது மிகவும் சத்தியமான உண்மை. அவர் 30களுக்கு மேல எழுதியிருக்கார் புக்கு. ஆனாலும் அவர் இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைஞ்ச ரகசியம், மாபெரும் ரகசியம் அப்படின்றார். என்னன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது, வேற எதுவும் கிடையாதுன்றதுதான் அந்த உண்மைன்னு அடிச்சு சொல்றார். அது அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல நாடுகளுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி மெயினா நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அதுதான் இதுல பியூட்டிஃபுல். அந்த கிழக்கிந்திய நாடுகளுடைய அந்த கொள்கையில அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாராம். என்னன்னா, அவர் அயர்லாந்துல பிறந்தவர். அவருடைய காலம் 1898 இருந்து 1981 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அமெரிக்காவில் குடியேறி அங்க டாக்டர் பட்டம் பெற்றிருக்கார். எதுல? சைக்காலஜிக்கல. அந்த சைக்காலஜியை எடுத்து படிச்சதுல அவர் மனசுடைய தன்மையை தீவிரமா ஆராய ஆசைப்பட்டு அதுல ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது இந்த கிழக்கிந்திய நாடுகள்ல அதை பத்தி நிறைய சொன்னதை அவர் உணர்ந்திருக்கார். அதனால இங்க ஆராய்ச்சி ஆரம்பிக்கணும், இங்க இந்தியாவுல பல வருடங்கள் தங்கி ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார். அதுல அவர் தெரிஞ்சுக்கிற உண்மை என்னன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்க நம்பணும். அது உங்க ஆழ் மனசுக்குள்ள இருக்கிறார், அவரு எங்கேயோ இல்ல, அத நீங்க உணரணும். அவருடைய சக்தி கிட்ட உங்களுடைய சக்தியை ஒப்படைச்சிட்டீங்களா அது வேலை செய்யும், நீங்க வேலை செய்யல, அது வேலை செய்யும்ன்ற மாபெரும் ரகசியத்தை உணர்ந்து அதுதான் நமக்கு நிறைய அவர் கத்து கொடுத்ததுல பயனடைஞ்சவங்களுடைய அனுபவங்களை புத்தகமா போட்டு பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி. அதுல முதலாவதா அவர் சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல இருந்திருக்கிறான் படிப்புல, எல்லாத்துலயும் 5, 6ன்னு ரொம்ப குறைஞ்ச மார்க் எடுத்து அழுதுருக்கிறான் அந்த பையன். எனக்கு ஏன் இப்படி? ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவன் மண்டையில ஏறல எதுவும். அங்க போய் உட்காத சுத்தமா பிளாங்க் ஆகி 5 மார்க்குக்கு மேல அவனால எடுக்க முடியல, வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற நிலையில இவர ஒரு பிரசங்கத்துல அமெரிக்கால வில்ஷயர் ஈஃபில் அப்படின்னு ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, அங்க எவ்ரி சண்டே அவர் பிரசங்கம் நடத்துவார். அதுல கலந்துக்குன்னு கேட்டிருக்கிறான். அப்ப அவரை பார்த்து கேட்ட போது அவனுக்கு சுய பிரகடனம்ன்றதான் இங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அவனுக்கு அதாவது ஆளுக்கு அது மாறுபடலன்னா அந்த வார்த்தைங்க விஷயம் ஒண்ணுதான். அவனை அந்த பிரபஞ்ச சக்தி உதவி செஞ்சு காப்பாத்துது, அவ்வளவுதான் விஷயம். அவன் அதை மதிச்சு அதனுடைய மாண்பை தெரிஞ்சுக்கின்னு நம்பிக்கை வச்சு கேட்கணும், அதுகிட்ட நடந்துட்டா மாதிரி கேட்கணும். அதாவது இப்ப உங்களுக்கு வேணும்னு ஒண்ணு கேட்கறீங்கன்னா எப்படி கேட்பீங்க? எனக்கு இது வேணும் கொடுங்கன்னு கேட்பீங்க. எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது, நான் அதை வேண்டி நீ கொடுத்துட்ட, நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அறுதிட்டு சொல்லணும்ன்றாரு. அவனுக்கு அதை கத்துக் கொடுக்குறா. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப துன்புறுத்தி இருக்காங்க, படிப்புல இப்படி அடிமட்டமா இருக்கான். அவன் தங்க உன்னை விட சின்னவப்பா, அவ அருமையா உன்னை விட நல்லா படிச்சு மார்க் ஸ்கோர் பண்றா, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை படிப்புல, எங்க மேலேயும் அக்கறை இல்லை, உன் மேலேயே உனக்கு அக்கறை இல்லை, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழப்போற அப்படின்னு பல விதமா விமர்சனம் பண்ணி அவனை ரொம்ப துன்பத்துக்கு ஆளாக்குனாங்க. அவ தங்கச்சி ஒண்ணும் பண்ணல, அவ பாட்டு நல்லா அவளுக்கு இயல்பா அமைஞ்சுது, படிச்சு பாஸ் பண்றா. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த மாதிரி. இது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர்கிட்ட கேட்ட போது, உன் கஷ்டம் எல்லாம் தெரியுது, மத்தவங்களோட கம்பேர் பண்றத முதல்ல விடு, உனக்குள்ள அந்த மாபெரும் சக்தி உறைஞ்சிருக்குன்றத நம்பு, அது எப்படி நீ தோத்துதுன்னு சொல்லுவ? நீ அதை அணுகுன முறை சரியில்லையே ஒழிய அதனுடைய சக்தி எங்கேயும் எப்பயும் எல்லாருக்கும் இருக்குது, உனக்கு இருக்குது, புழுவுக்கு கூட இருக்குது.
அத அணுகிற முறை தான் வேற. ஆட்டிடியூட் நம்ம சரி பண்ணிக்கணும். என்ன சொல்றேன்னா, நான் சொல்றத கேட்டுக்கோ. இன்னையிலிருந்து நீ நைட்டு படுக்க போகும்போது பிரேயர் பண்ணணும். பிரேயர் பண்ணிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி வேண்டணும். இது மாதிரி விடாம சில வாரங்கள் செஞ்சுக்கின்னு வந்தியானா உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நீ நம்பிக்கை வைக்கணும். அது செஞ்சுதா இல்லையான்னு நீ போய் அதை ஆராயக்கூடாது. நீ நம்பிக்கை வச்சு நடந்துட்டுதுன்னு சொல்றத நடந்துட்டுதான்னு நீ எப்படி ஆராய்வ? அதனால உன் நம்பிக்கை தான் எங்க முதல்ல சோதனைக்கு ஆளாகுது. அதை தெரிஞ்சுக்கோ. நீ இல்ல சோதனைக்கு, உன் நம்பிக்கை அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கையை விதைக்கிறார். அவன் அதை கவனமா கேட்டு அதன்படி சுய பிரகடனம் சொல்லி ராத்திரியில செய்யறான். என்ன அந்த சுய பிரகடனம்னா, முதல்ல பாருங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. அவங்க தப்பு பண்ணிருக்கலாம், நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நமக்குள்ளதான் அந்த இறை சக்தி இருக்குது. அவ்வளவு வல்லமை புரிஞ்சதை வச்சுக்கின்னு நாம ஏன் மத்தவங்களுக்கு தப்பு சொல்லணும்? நாம நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைங்க. அதுக்கு தேவை அதுதான். எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம அது கொடுக்கறது. நீங்க யார் அனௌன்ஸ் பண்ணி இப்படி அப்படின்னு ஆராயறது? தேவையே இல்லைன்றார். அவன் கேக்குறான், அவர் சொல்லி கத்து கொடுத்தபடி. என் பெற்றோர்களுக்கு நான் பிரியமானவனாக இருக்கிறேன். நான் படிப்பில் நிறைய மார்க் வாங்குறேன். என் தங்கச்சி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் நல்லா மார்க் வாங்கி படிச்சு முன்னுக்கு வரட்டும். இந்த சொசைட்டில சர்வீஸ் பண்றது எங்க எல்லாருக்கும் விருப்பமான ஒண்ணு. நாங்க அதை செய்ய நீ எனக்கு ஒத்தாசை பண்ணிட்ட. அதனால நாங்க அதை நிம்மதியா சந்தோஷமா அதை செஞ்சுக்கின்னு இந்த வாழ்க்கைய நான் உன்னருள்ல அருமையா வாழ்ந்துகின்னு இருக்கேன். நன்றி நன்றி நன்றின்றான். இந்த சுய பிரகடனத்தை அவன் தினசரி இரவுல சொல்லிக்கின்னு வரும்போது அவனுக்கு வாழ்க்கையில ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சுது. நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிச்சதை மறக்காம எழுதுறான். எழுதி அவனால் நம்ப முடியாத அளவுக்கு முதல் இடத்துல பாஸ் ஆகி அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மையும் நல்ல பெயரையும் சேர்க்கிறான். இதுதான் அவன் வாழ்க்கையில நடந்தது. அவன் நன்றி சொல்றது இங்க முக்கியம். பிரேயரை விட நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு அது நன்றியும் சொல்லணும் அந்த இறைவனுக்கு. அது ரெண்டும் செஞ்சீங்களன்னா போற, வேற எதுவும் நீங்க ஒரு பைசா செலவு பண்ண, உடம்பு உழைப்பு வேணாம், உங்க மனசை கொடுக்கணும். அந்த ஆழ் மனசு எப்படிப்பட்டது தெரியுமான்னு அது குணத்தை சொல்றாரு மர்பி. அது ஒரு அருமையான சர்வெண்ட், நம்பிக்கையான சர்வெண்ட். நீ என்ன சொல்லி அதை மறுபேச்சு பேசாம அப்படியே செஞ்சிடுறது. இந்த மேல் மனசு, புற மனசு இருக்க எல்லாத்தையும் பாக்குற மனசு, அது தான் ஆராய்ஞ்சி இதுதான் உனக்கு தேவைன்னு சொல்லுது. அது சொல்றத நிறைய பாக்குறதெல்லாம் அது ஆசைப்படும். அதை நீ நினைக்க கூடாது. அது சொல்றதுல எது சரியானதுன்னு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டு ஆழ் மனசுல அது நடத்துற மாதிரி நீ கற்பனை பண்ணி கேட்கணும். அது நடந்துடுச்சு நன்றின்னு சொல்லணும். எப்பயும் அதை வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தையும் வேண்டதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வேண்டுதலை எப்படி செய்யணும்னு தெரியாம செஞ்சுதான் நிறைய பேர் வாழ்க்கையில வெற்றியை இழக்கிறாங்கன்னு சொல்றாரு அவர். அவர்கிட்ட உலகம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணி இந்த பிரசங்கங்களை கொடுத்திருக்காரு. எல்லா ஜனங்களும் என்ன சொல்றாங்க, அவர் புக்குங்களை படிச்சிருக்காங்க. நிறைய புக்கு எழுதியிருக்காரு அவரு. என்னென்ன மாதிரி புக்கு தெரியுமா? காஸ்மிக் எனர்ஜியுடைய பவர் என்ன, நம்ம ஆழ் மனசுடைய பவர் என்ன, நாம எப்படி கேட்டு அதுகிட்ட வரம் வாங்கணும், எந்த மாதிரி செஞ்சா அதுக்கு பிடிக்கும், இதெல்லாம் நாம செய்யணும், செஞ்சாதான் அது நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய புக்குங்க எழுதியிருக்காரு. அதுல இது அவருடைய மாஸ்டர் பீஸா அமைஞ்சு போச்சு இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தின்றது. என்ன சொல்ல வர்றாரு அதுலன்னா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில கல்யாணத்துல தோத்து போறா, இன்னொரு பொண்ணு கல்யாணமே ஆகலன்றா. ரெண்டு பேருக்கும் சொல்யூஷன் அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டதை அற்புதமா நடத்தி கொடுத்துருக்குதுன்னு விவரிக்க. என்னன்னா, ஒரு பொண்ணு அவளும் சைக்காலஜி படிச்ச பொண்ணு. அவ கூட சக மாணவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க ரெண்டு பேரும். அவளுடைய அப்பா இருக்கிறாரு, அவர் ஒரு கோவில்ல பூசாரியா இருக்காரு, ஒரு சர்ச் இதுல. அங்க அவர் நிறைய இந்த கெட்ட செய்கைகள்லாம் பண்றவராம். சூனியம், பில்லி, அது இதெல்லாம் செய்யறவராம். அதை செய்யறவர்ன்றதுனால அவளுக்கு அந்த பயம் வந்துடுது. அதாவது அவருடைய ஆற்றல் பெருசுன்னு அவ நினைச்சிட்டான்றாரு மர்பி. அவ தவறு என்ன செஞ்சா, தன்னுடைய சக்தி மகா சக்தி, இது ஒண்ணுதான் உலகத்திலே ஒரே சக்தின்ற திருப்பி திருப்பி இந்த வார்த்தைய நம்ம மனசுல வச்சுக்கணும். கடவுள் என்ற அந்த பிரபஞ்சம் என்ற பேராண்மை மிக்க சக்தி, அது ஒண்ணுதான் இந்த உலகம் பூரா நீக்கமர நிறைஞ்சிருக்கு, எங்கேயும் இயங்கிக்கின்னு இருக்கு.
எங்கேயும் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் செஞ்சுக்கின்னு இருக்கு. அதை நினைச்சு அதுகிட்ட நம்ம வேண்டிட்டா இப்ப நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து நம்ம கஷ்டப்படுறோம், பயப்படுறோம், கவலைப்படுறோம். அதெல்லாம் விட்டுடணும். அந்த பெரிய சக்தி கிட்ட நம்ம நம்பிக்கையை வச்சு விட்டுடணும். நீ பாத்துக்கோ, நீ பார்த்து கொடுத்தது இது, நீ பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, நீ பாத்துக்கின, அதுல நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்னு அதைத்தான் நீங்க சொல்லணும். நீ செய்வியா அப்படின்னு கேட்டாலே போச்சு, நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்காது. நீங்க செஞ்சிட்டீங்க, நாங்க அனுபவிக்கிறோம் சந்தோஷமான, நீங்க அதை பரவசத்தோட நம்பிக்கையோட சொல்லணும். அந்த பொண்ணு அந்த அவங்க அப்பா பண்றதை நினைச்சு பயந்து தவறிட்டா நம்பிக்கை வைக்கிறதுல. அத வந்து அவ இவர்கிட்ட கேட்டு பயந்து அழுவுறாரு. நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், எங்க அப்பா நிறைய இந்த மாதிரி கெட்ட மாந்திரிக செய்கை செஞ்சு எங்களை சாவடிச்சுட்டு வரோன்னு பயமா இருக்கு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இவர்கிட்ட வந்து சொல்லி அழுவுறார். அம்மா, நான் ஒன்னும் இதுல செய்யறதுக்கு இல்ல, பிரபஞ்சத்துக்கிட்ட நீ கேட்க வேண்டிய கேள்வி. அந்த சக்தியை நீ மறந்தது ஏன், அதுதான் நான் உன்னை கேட்கறேன். அது உங்க அப்பாவுடைய சக்தி பெருசு, நீயே அதுக்கு இடம் கொடுத்து ஒத்துக்கின போது அது வேலை செய்யுது. ஏன் அதுக்கு நீ இடம் கொடுத்த? நீ இடம் கொடுக்க வேண்டியதான் அந்த இறைவன் மகாசக்திக்கு மட்டும்தான். நீ அதை மறந்துட்ட. அதனால இன்னையில இருந்து நான் சொல்றபடி நீ சொல்லிக்கணுமா, அந்த மகாசக்தி மேல முதல்ல நம்பிக்கை வை. அதுகிட்ட வச்சு நீ வேண்டது நடந்து நீ அனுபவிக்கிற மாதிரி சந்தோஷமா அதை விஷுவலைஸ் பண்ணி பாரு. அந்த காட்சிக்கு நீ நிறைய எனர்ஜி கொடு. நான் இதை பார்த்துட்டேன், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், இதை நான் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கிற வாழ்க்கையிலன்னு சொல்லி சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்குறேன். அதுபடி அந்த பொண்ணு தானும் ரெண்டு மனசுங்க இணைஞ்சிட்ட பிறகு அந்த ரெண்டு மனசுக்குள்ளேயும் அந்த ஆழ் மனசுல இருக்க அந்த பெரிய சக்தி தானே இணைஞ்சிருக்கு. அப்போ ஒரு சக்தி இல்ல, ரெண்டு சக்தியும் சேர்ந்து ஒரே சக்தியா உருவெடுக்குது. நம்ம கூட்டு பிரார்த்தனை சொல்றோமே, அதுவும் இப்படிதான். நம்ம பல்லாயிரக்கணக்கான பேருடைய மனசும் ஒன்னா இயங்குது. அப்போ ஒரே மகா சக்தியா உருவெடுக்கும் போது அதனுடைய சக்திக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. தூள் 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 தான். அதுதான் அங்க நிற்கும். எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்க சக்தியை நம்ம வள்ளலார் பாடி கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு. அந்த பிரபஞ்ச சக்தியை மட்டும் நினைங்க, வேற எத்தையும் நினைக்காதீங்க. அந்த பொண்ணு அதுபடியே நினைச்சு அதுக்கு மனசுல கொடுத்து, அவர் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், அதெல்லாம் நீ நினைக்காதே, கொண்டாடாத உன் மனசுல. உன் மனசுல இந்த நிகழ்ச்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கத்து கொடுக்குறாரு இவர் மர்பி. அதுபடியே அதை செய்ய செய்ய அது வாழ்க்கை பரிபூர்ணமா ஜொலிக்குது. அவ புருஷனோட சந்தோஷமா வாழறா. அற்புதமான வாழ்க்கை. ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு தாம்பத்திய வாழ்க்கை எப்படி வாழணுன்றதுக்கு மாடலா இருந்திருக்கிறாங்க அவங்க. அவங்க அப்பா என்னென்னவோ பண்ணிருக்காரு அவருக்கு. இவ இதை கண்டுக்காதனால அந்த நேச்சர் செய்யுது வேலைங்க. அந்த நம்பிக்கையால அந்த நேச்சருடைய பொறுப்பாயிடுது, அது செய்யுது. அவங்க அப்பா ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்துடுறாரு. இதுதாங்க விஷயம். அவ நம்பிக்கை வச்சு செஞ்சதுனால இது. இன்னொரு இடத்துல பாருங்க, இதே கல்யாண விஷயத்துல இந்த நம்பிக்கையை எப்படி வேலை செய்யுது பாருங்க. ஒரு அம்மா, அவங்களுக்கு 7-8 தடவை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த புருஷன் மேலே, முதல் புருஷன் வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற வார்த்தைக்கு ஏற்ப குடிகாரன் அமைஞ்சதுதான் கொடுமை. அவன் வந்து இவன் இந்த அம்மாவது நகை நட்டு இவங்க கொடுத்த வரதட்சணை எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்துட்டான். இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தராம நாசம் பண்ணிட்டான். அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா வாழ்ந்துட்டா. சரி, இவனுக்கு எதிராக நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்லா வாழ்வேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்றான். அவனும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கவே அவனையும் வெறுத்துட்டான். இந்த மாதிரி அவ 7 தடவை பட்டு 7வது புருஷன் மேலேயும் நம்பிக்கை இல்லாம வெறுப்போடு இருக்கிற கட்டத்துல மர்பியை பத்தி கேள்விப்பட்டு அவரை அணுகி அவரை கேட்கிறார். அவர் அதுக்கு சொல்ல, தவறு உங்ககிட்டதாம்மா இருக்கு, நீ நீ பண்ணதுடைய தவறுதான் உனக்கு தண்டனையா வருது, வெளியே வேற யாரும் பண்ணல. உன் புருஷன்கன்றையே அவங்க யாரும் பண்ணல, நீ அவங்க மேல நம்பிக்கை வைக்கல, அன்பை காட்டல. உனக்கு அன்பை காட்டினாதானே அன்பு வரும். நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு நேச்சர் திருப்பி தர வைக்கும். நீ அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கல. அவங்க கிட்ட நீ பட்டது கூட அவன் எங்க ஏதோ செஞ்சிடுவானோன்னு நீ நினைச்சதுனால நடந்த விஷயம். நீ வந்து அவன்கிட்ட அன்பா நடந்திருந்தியானா இந்த இது எல்லாம் தடுத்திருக்கலாம். 7 புருஷன்ற அளவுக்கு வந்தே இருக்க வேண்டாம். இப்ப இந்த புருஷன் கூட உன்னுடைய மனசுல சரியான இடத்த பிடிக்கல, அவர் மேல சந்தேகப்படுற, அவரும் உன்னை சந்தேகப்பட்டு உன்னை கொடுமைப்படுத்துறாங்க. நீ இப்ப நான் சொல்றத செய், அவர்கிட்ட போய் சொல்லு, நாம 2 பேரும் சேர்ந்து அந்த தெய்வீக பேராற்றலின் கீழ் வாழறோம். அது கொடுத்த ஒப்பந்தத்துப்படி நம்ம 2 பேரும் இணைஞ்சிருக்கோம். அது கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை நம்ம மதிக்க தவறிட்டோம், அதை மதிப்போம், அதன்படி வாழ்வோம்
அந்த நெறியில நம்ம நடந்துப்போம். இதை நீ சொல்லணும். என்னது இதை அவரையும் சொல்ல வைக்கணும். அவர்கிட்டயும் போய் மன்னிப்பு கேளு. அவரு உனக்கு தானா மன்னிப்பு கேட்பாருன்னு கேட்கணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. நான் சொல்ற நினைப்பு தான் இங்க சரியா சத்தியமானதா இருக்கணும். அதுபடி நீ நடந்துக்கோ அப்படின்றாரு. அதுபடியே அந்த அம்மா நடந்துக்குன்னு அந்த புருஷனும் வந்து நம்ம கிட்டயும் ஏதோ தப்பு இருக்கிறதுனால அந்த பொண்ணை துன்புறுத்திட்டோம், என்னை மன்னிச்சிடுமா இவ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறார். 2 பேரும் சேர்ந்து அன்று இரவுல இருந்து பல இரவுகள் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்துக்கின்னு அந்த நேச்சர் கிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டுறாங்க. அதனுடைய பலன் 2-3 வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கு வராங்க. அங்க இயேசுவை கும்பிடுறாங்க. சந்தோஷமா வாழறாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்து ஏழைங்களுக்கு ஒத்தாசை பண்ணி இப்படி அவங்க வாழ்க்கையை பயனுள்ளதா மாத்திக்கினாங்கன்னு வந்து மர்ஃபி கிட்ட தேங்க்ஸ் சொல்லி அவங்க கூட்டு பிரார்த்தனையில சந்தோஷமா கலந்துக்குன்னு போனாங்க. இது ஒண்ணாச்சா. இப்ப இன்னொரு சேல்ஸ்மேன் ஒருத்தர் அவர் தன்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கினே வர்றாரு வருஷந்தோறும். எப்படி மர்ஃபி கத்து கொடுத்த டெக்னிக்கா அவர் கையாண்டார். என்ன மர்ஃபி கத்து கொடுத்த நேச்சரை நம்பு, உன்னுடைய இத ஆசைய விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு பாரு, அது நடந்துட்ட மாதிரி பாரு, உன்னை எல்லாம் பாராட்டுற மாதிரி பாரு. அப்படி பண்ணியானா உனக்கு அது நடந்துட்ட திருப்தியில நீ வாழும்போது அது நிஜமாக ஆரம்பிச்சிடும். கற்பனை நிஜமாகவும் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அது இதுதாங்க. இவர் அதன்படியே என்ன பண்றாரு, எப்படி பண்றாருன்னா அவருக்கு இப்ப டெக்னிக்கை பாருங்க. அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவருடைய டார்கெட்டு ஒரு 50,000 இந்த வருஷம் எனக்கு லாபமா கிடைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு அவர் ஆபீஸ்ல ஒரு சோறு வெள்ளையா இருக்குமா, பெரிய சோறு. அந்த சோறுல அவருடைய டார்கெட் 50,000 அப்படின்னு எழுதி அதையே உத்து பார்ப்பாராம். அந்த 50,000 அவருக்குள்ள பூந்து வேலை செய்யற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா. அது கிடைச்ச உடனே அவருக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு. அவர் பெரிய கார் வாங்குறார், பொண்டாட்டி பிள்ளைங்க கேட்கறத கொடுத்து அவங்களை திருப்தி பண்றாரு, அப்பா அம்மாவை கூட பிறந்தவங்கள எல்லாரையும் நேசிச்சு, சொந்தக்காரங்க நைபர்ஸ் எல்லாரையும் நேசிச்சு அவங்க கேட்கிற அளவுல அவங்களுக்கு செய்யறாரு. இப்படி எல்லாம் தன் எல்லாத்துக்கும் மேல தனக்கு வேலை கொடுத்து வாழ வச்ச ஓனருக்கு அவ்வளவு உண்மையா இருந்து அவருக்கு பாடுபட்டு அவர் வந்து இவரை பாராட்டுறாரு. அதெல்லாம் உன்னாலதான்ப்பா இந்த கம்பெனி வளர்ந்துருக்கு, நீ ஒரு அற்புதமான சேவகன், உனக்கு உள்ள உண்மையான மதிப்பு என்றும் குறையாதுன்னு அப்படியெல்லாம் பாராட்டுறத இவர் காதால கேட்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து அதை சந்தோஷப்படுறாரு. அப்படி வருஷாந்தோறும் அவர் சந்தோஷப்பட்டுக்கு என்னைக்கும் பட்டுக்குன்னே இருக்க. வருஷாந்தோறும்ன்றத நான் இங்க வார்த்தைக்கு சொல்றேன் ஒழிய தினப்படியே செய்யறாரு அத்தை. அது முக்கியம். அதை செய்ய செய்ய வருஷாந்தோறும் அவருக்கு நெட் ரிசல்ட் 4 வருஷத்துல 50, 100 ஆச்சு, 100 200 ஆச்சு, 200 400 ஆச்சு, 400 800 ஆகி அவர் சந்தோஷமா இருக்காருங்க. அதை வந்து சொல்றாரு. இதுதாங்க, இவ்வளவுதான். நேச்சரை நம்புங்க, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அமெரிக்காவுல கோடீஸ்வரன் ராக்ஃபெல்லர்னு ஒருத்தர் வாழ்ந்திருந்தாருங்க. அவர் தாங்க கோடீஸ்வரன்ற வார்த்தையே உலகத்துல முதலா காமிச்சவர். அவர் தான் மில்லியனர். அவருடைய வாழ்க்கையில எப்படின்னா அவர் கடவுள்கிட்டயே டீல் வச்சாருங்க. எப்பேற்பட்ட மகான் பாருங்க அவரு. கடவுள் வேற தான் வேற இல்லாம தன் ஃப்ரெண்டு மாதிரி கடவுளை ட்ரீட் பண்ணார். எனக்கு இந்த இதுல ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி கடவுள்கிட்ட பேசியிருப்பாங்க இயேசு கிட்ட. நீ வந்து எனக்கு இந்த வாட்டி எவ்வளவு லாபம் கொடுக்குறியோ அதுல பாதி உனக்கு போட்டுடுறேன், நீ பாதி நான் பாதி, ஈக்குவல் ஷேர் தான், நான் உனக்கு பர்சன்டேஜே போடல, ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவாராம். அவராலே நம்ப முடியாது. ஒரு வருஷத்திலேயே அவர் குறைஞ்ச லாபத்துல வாழ்ந்திருந்தவர் அந்த வியாபாரத்தை பல மடங்கு லாபம் கிடைக்குதோ அதுல அவருடைய நேர்மைக்கு தான் அங்க நேச்சர் பார்த்துக்கிட்டு சொன்னார்ல, உனக்கு பாதி தரேன்னு. அதை செஞ்சாரா? யாராவது செய்வோமா? நம்ம குணமே அதுதானுங்களே. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, எல்லாத்துலயும் ஒண்ணா இருக்கணும். சொல், செயல், எண்ணம் 3லயும் பிறண்டு போகாம இருக்கணும். நம்ம எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் சொல்லணும், செய்யணும், நினைக்கணும். அதை அவர் செஞ்சார். அந்த ரூபாய ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலைங்க. 50 ரூபாய் கிடைச்சதா, 25 இந்தா உந்து 25,000 உந்து ஷேர் கொடுத்துட்டேன், தேங்க்யூ, இதே மாதிரி எனக்கு எப்பயும் நீ செய்யணும், நான் உனக்கு அதே மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த வருஷம் அந்த நேர்மைக்கு அதுவும் நினைச்சு பக்கமா அந்த சத்தியமா செய்யறாரு பாருங்க. நேச்சர் அவ்வளவு சந்தோஷப்பட்டது. அவருக்கு பல மடங்கா கொடுத்து பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுச்சு. ஓவர் நைட்ல ஆனது இல்லைங்க அது. அவருடைய உண்மைக்கு, தன்மைக்கு, நேர்மைக்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசு அது. இதை நம்ம உணர்ந்து வாழணுங்க.
இப்ப உங்க கையில ஒரு 50 ரூபா கிடைச்சா கொடுங்க உங்க வேலைக்கு. அந்த 50 ரூபாயில நீங்க ஒரு 25 ரூபா செய்யறதுக்கு கொஞ்சம் எதுவுமே நல்லது செய்யறதுக்கு நம்ம பழகிக்காதனால நம்ம பெரியவங்களும் அப்படிதான், சொசைட்டியும் நம்மள அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கு. நாம இதுல இருந்து மீண்டு வருவாங்க, இந்த உலகத்தை மீட்டு எடுப்போம். நாம 4 பேருக்கு நல்லது செய்வோம். அந்த மாதிரி அந்த 25 ரூபாயில ஏழைங்களுக்கு பண்ணு வாங்கி கொடுங்க, இது காபி வாங்கி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க. இதனால அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் போகுது. அவங்களையும் கூட உட்கார வச்சுக்கின்னு நேச்சர் கிட்ட கேட்டு அந்த ப்ரேயர் பண்ண கத்துக் கொடுங்க. அப்ப அவங்களும் சேர்ந்து பண்ணும்போது நேச்சர் இன்னும் பயங்கர சந்தோஷப்பட்டு உங்க எல்லாரையுமே நல்லா வாழ வைக்கும். நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தாங்க இந்த உலகத்தையே அது சிருஷ்டிச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய அந்த பிரபஞ்சம் நம்மளை கைவிடுமா? நாம இந்த கெட்ட குணங்கள் எல்லாம், கெட்ட நினைப்புகள் எல்லாம் விட்டுட்டு நல்லதையே நினைச்சு, நல்லதையே செஞ்சு, நல்லதையே பேசணும். நம்ம ஆழ்மனத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் சரியா கொடுக்கணுங்க. நம்ம கேட்க வேண்டிய வார்த்தைகளை சரியா கேட்கணுங்க. சொல்ல வேண்டிய விஷயங்களை சரியா நறுக்கு தரிச்ச மாதிரி சொல்லணும். அப்பத்தான் அது ஒழுங்கா வேலை செய்யும். இதுல அந்த ஆழ் மனசுல நம்ம உருவாக்கும் போது அதுல நீங்க எந்த வித உணர்ச்சியும் காட்டாம நீங்க அத அகத்திலயோ புறத்துலயோ சரியா செய்யுதான்னு அத ஒரு ஒரு நிமிஷம் நீங்க தப்பா நினைச்சா கூட அது பிறண்டு போயிடுங்க. அது கத்தி மேல நடக்கிற மாதிரி இந்த விஷயம். அத்தை நீங்க சரியா செய்யணும். அத்தை சரியா செய்யறதுலதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. இதுல அது திருப்பி திருப்பி அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதுல சொல்றதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, அனைத்தும் அறிந்த, அனைத்தையும் பார்க்கின்ற, கண்களுக்கு புலப்படாத ஒரு அறிவும் ஞானமும் உங்க ஆழ் மனசுல இருக்குது. அத சாக்ரட்டிஸ் சொல்றாருங்க. நீங்க ஒரு இந்த விரலை இப்படி எடுத்து அசைச்சிங்கன்னா சாதாரணமா அசைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அது அண்டத்துல அந்த கோடியில இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அவஸ்தை கொடுக்குதுங்க. நம்புவீங்களா? அதுதான் அந்த தசாவதாரம் படத்துல கமல் சொல்வார், கேயாஸ் தியரின்ட்டு. அது இதுதாங்க. உலகத்தின் ஒரு கோடியில ஒரு குடத்தை நவுத்தி வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்படி இந்த இடத்துல இருந்து அப்படி கொஞ்சம் நகர்த்தி வச்சுங்களேன்னா மறு கோடியில அதுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். எல்லா அண்டத்துல பிணைஞ்சு இருக்குது. எதுவும் தனியா நம்ம தனியா இருக்கோன்னே நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் பிணைஞ்சு இருக்கோம். அதை நம்ம உணரல, கண்ணால பார்க்காதனால நம்ம அதை உணர முடியாம இருக்கோம். ஆனா கண்ணுக்குள்ள அதை விஷுவலைஸ் பண்ணி நம்ம எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு நினைச்சு பாருங்க. எல்லார் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, ஒரே சதை தான், ஒரே எண்ணம் தான், ஒரே இறைவன் தான். அப்ப நமக்குள்ள வேறுபாடு ஏது? அந்த லாஸ்ட் சப்பர்ன்ட்டு கிறிஸ்துமஸ்ல ஒரு சேரை விட்டு வச்சுட்டு எல்லாரும் விருந்து சாப்பிடுவாங்க, ஏழை விடாந்தா கூட. அங்க ஒரு சின்ன விரிப்பை போட்டு அது இயேசு கூட நம்ம கூட கண்ணுக்கு தெரியாம சாப்பிடுவாருன்னு நினைப்பாங்க. அதுதாங்க சத்தியம். கண்ணுக்கு தெரியாம அவர் நம்ம கூடயே நம்ம அணுவுல கூட கலந்துருக்காருங்க அந்த இறைவன். அத்தை நினைச்சு நம்ம எவ்வளவு வேணா செய்யலாங்க. மரம் செடி கொடிக்கு கூட நம்ம செய்யலாங்க. அது கூட நம்ம கூட கட்டுப்பட்டு நிறைய தரும். நம்ம பிரமிட் இதுல இங்க ஒரு மாஸ்டர் சொல்றாரு, ஐயப்பன் சார் சொன்னாரு, ஐயப்பன் பெட்டி சார் தெரியும் இல்லைங்களா? அவர் சொன்னது பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவர் பேச்சை கேட்டுட்டு ஒரு மேடம் என்ன பண்ணிருக்கிறாங்க குஜராத்ல, அவங்க வீட்டு இது ஷோரூம் முன்னாடி ரிசப்ஷன் ரூம்ல ஒரு பெரிய போன்சாய் டைப்ல ஒரு மரம் வளர்க்குறாங்க. ஆரஞ்சு மரம். அந்த டைப்ல அது வளர்க்கும் போது அந்த பழங்கள் எல்லாம் சைஸ்ல இயல்புல போன்சாய் மரத்துல வர பழங்க பூக்கள் எல்லாம் சின்னதா இருக்கும், மினியேச்சரா தான். ரொம்ப சின்னதா இருக்கவே அவங்க என்ன பண்ணாங்க, இவர் சொல்லி கொடுத்தது, இவர் சொன்னதுபடி அவங்களுக்கு தோணுனதை செஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன பிரமிட்டுங்க. அந்த பேப்பர் அதுக்கு அளவு கிடையாது, இது கிடையாது. அவங்க மனசை வச்சுட்டாங்க அதுல. அது பிரமிட்டு, அது வேலை செய்யும். அதுதான் அங்க வேலை செய்யுது. அளவே அங்க எடுபடல. அவங்க சின்ன சின்னதா அந்த பிரமிட் பண்ணி அதுல ஊசி நூல் கோத்து அந்த பொறுமையா அந்த மரத்துடைய ஒவ்வொரு பழமும் தொங்குற இடத்தாண்ட கட்டியிருக்காங்க. அதை கட்டி முடிச்சுட்டு உட்காந்துக்கின்னு தூரம் இருந்து பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கு கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தணும், இங்க் ஃபில்லர்ல தான் ஊத்தணும். நம்ம சாதாரணமா ஊத்துற மாதிரியே சேர்ந்ததுக்கு எப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா தான் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அடுத்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா பெரிய மரத்துல இருக்க ஆரஞ்சு பழம் சைஸுக்கு அது ஒவ்வொரு பழமும் பழுத்திருக்கு. அந்த ருசி, அந்த நிறம், அந்த தன்மை, அந்த அளவு எல்லாம் பெரிய மரத்துல இருக்குது, இதுல இருக்குது. எப்படி? எது நடத்துச்சு? பிரமிடா?
இவங்க பிரார்த்தனை நடத்துச்சு, அந்த நேச்சர் அங்க நடத்துச்சு. அத அவங்க சொல்லி பெருமைப்படுறாங்க. இங்க சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அவர் அதுதான் பிரமிட்டுடைய சக்தி. பிரமிட் வடிவத்துல அங்க இறைவன் சக்தியை கொடுக்கிறாரு. எந்த வடிவத்தை நீங்க நம்புறீங்களோ அவர் இருக்காரு, அந்த வடிவத்துல அவர் வருவாரு. நீங்க நம்பணும், அவர் இருக்கார். அவர் எந்த வடிவ தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நம்ம கதையில சொன்னது இங்க உண்மையாவதா? எல்லாம் நம்ம ஊர்ல வந்துதாங்க கத்துக்கும் போயிருக்கா ஜோசப் மர்பி. அதைத்தான் ஆராய்ஞ்சி நாம அப்பயே சொல்லிட்டோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நிர்மலிய வேணவன், அந்த அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தெய்வம்னா நம்ம அந்த சிவன் மட்டும்தான் வச்சுக்கோ. சிவம்ன்றது மங்களம்ன்ற சொல்லுக்கு உரியது. அது சர்வ இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறது. எல்லாருக்கும் உணவு. அது இவங்க ஏதோ பேச்சு கீச்சுல நம்ம ஜனங்க தான் இருக்கேன். அது அது கொஞ்சம் மாறி மாறி உருமாறி அது சைவம்னு ஆயிடுச்சு. இதுன்னு எல்லா ரிலிஜியனும் ஒரே கடலை நோக்கி பாயிற நதிகள் தான். ஒரே கடல் எது? நேச்சர். அந்த இறைவன்ற மகாசக்தி. அந்த சக்தியை நம்ம எல்லாரும் ஒன்னா கலந்துடுறோங்க. யாருன்றது கிடையாதுங்க. எல்லாம் பிறந்த ஒண்ணும் இறப்புன்றது நிச்சயம்ன்றோம். எதுக்கு? உடலுக்கு. ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மாவுடைய தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கினா அந்த ஆன்மா தான் ஆழ் மனசுல இருந்து செயல்படுதுன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த ஆன்மா வேறு, நீங்க வேற இல்லைங்க. ஆன்மாவுக்கு இறப்பு பிறப்பே கிடையாது. அதுக்கு தொடர்ச்சியா நடக்குது இந்த விஷயம். அது ஒவ்வொரு ஜென்மாவிலையும் அந்த குணங்கள்ல வெவ்வேறா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெவலை வசதிக்குன்னு கடைசியில பூர்ணாத்மாவாயி இறைவனோடு கலக்கிறது தான் அதனுடைய பிறவியின் முக்தி லட்சியம். அது செஞ்சிடுது. இதை நீங்க செஞ்சு நான் செஞ்சு இதை யார் செஞ்சும் இல்லைங்க. அது இயல்பா நடக்கிற ஒரு பூ மலர்ற மாதிரி நடக்கிற விஷயங்க. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நாம தான் செய்யறோம், நாம தான் செய்யறோம். ஈகோ இருக்க, அந்த ஈகோவை இழக்கிறத ஒரு புக்ல அவர் அருமையா வர்ணிக்கிறார். அந்த நேச்சரை நினைக்கும் போது, நீங்க அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது, அத்தையே உருகி நீங்க பார்க்கும்போது, அப்ப அதோட பிணைஞ்சிடுறீங்க. நீங்களே இல்லை, அகம் பிரம்மாஸ்மி அங்க நடக்குது. அது நடக்கும்போது நீங்க வேற, அது வேற. அதுல கரைஞ்சு போயிட்டு நீங்க எங்க இருக்கீங்க? அந்த ஈகோ இழப்பில உங்களையே எழுந்துடுறீங்க. அந்த பிரம்மாண்டத்தை அது வர்ணிக்குது. அது நடக்கும்போது உங்களுக்குள்ள அந்த சக்தி பிரவாகம் எடுக்குது. அதனுடைய தன்மையையோ அளவையோ சக்தியையோ நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. அதை உணருங்க, அதை நம்புங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மாவுக்கும் அதுதான் அப்பா அம்மா. உங்க தாத்தா பாட்டிக்கு பல்லாயிரக்கணக்கா முன்னோர்களுக்கும் அதுதான் அப்பா அம்மாவா இருக்குது, இருந்திருக்கு, இருக்க போகுது. என்னைக்கும் நிலைச்சு நிக்கிற சக்தி அதுன்றத நீங்க உணரணும், மனசார நம்பணும். அதை செயல்படுத்திட்டு அதை வாழ்றத தன்னால அந்த இதுல சுய பிரகடனத்துல சொல்லி கேட்டு அனுபவிங்கன்றது. ஒரு பொண்ணு ஹவாய் தீவுல அவங்க அப்பா சின்ன வயசுல அவளை கூட்டிக்கின்னு அங்க டூருக்கு போயிருக்கா. அவளுக்கு ஒரு 7-8 வயசுல. அவளுக்கு வேற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது. அவங்க அம்மா சின்ன வயசுலயே அவளை விட்டுட்டு இறந்துட்டாங்க. அப்பா கிட்ட வளர்ற அந்த குழந்தை அப்பா மேல அவ்வளவு அன்பு பக்தி எல்லாம் வச்சிருக்கான். அப்பா அவர் ஹவாய் தீவுங்களுக்கு கொண்டு போய் சுற்றுலா போறாங்க அப்பாவும் பொண்ணுமா. அங்க ஒரு இடத்த சுத்தி பார்த்துட்டு வரும்போது திரும்பி வராங்க தன்ன இடத்துக்கு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணு, உனக்கு இந்த தீவுங்கள ஒரு தீவுல 3 நிலம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த நிலம் நீ பெரியவளான உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கேன். அதை வச்சு உனக்கு பிற்காலத்துல பணம் தேவைப்படும் போது நீ அதை உபயோகப்படுத்தி நல்லா இருடா கண்ணு. எனக்கு உனக்கு செய்யக்கூடியது இதுதான். ஏன்னா அவ்வளவு நாள் நான் இருப்பேனான்றது தெரியல. அதனால நான் இப்போ ஒரு முன்னேற்பாடா இதை செய்யறேன். நீ நல்லா இருக்கணும். என்னைக்கும் கடவுளை நினைச்சு என்னைக்கும் எல்லா ஏழைகளுக்கும் ஒத்தாசை செஞ்சு நீ நல்லா அருமையா வாழணும் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அவர் சொன்னபடியே சில நாள்ல அவர் காலமாயிடுறாரு. அந்த பொண்ணு படிச்சு வளர்ந்து பெரிய ஆள் ஆகுது. அவளுக்கு பண தேவை ஏற்படும் போது எங்கெங்கயோ பணம் பொருட்டை பாக்குறா. அவளுக்கு பணம் கிடைக்கல. ஆனா அவளுக்கு பணம் தேவைப்படுது. என்ன பண்றது? பேசாம உட்காந்துக்கின்னு அவளுக்கு தெரிஞ்சது பிரேயர் பிரேயர் பண்ணி அந்த நேச்சரை வெல்றதுக்கு பாக்குறான். அவளுக்கு அதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. அப்ப இவர் மர்பிய கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் ஒத்தாசை கேட்கிறா. அவர் இந்த டெக்னிக்கை கத்துக் கொடுங்க, நான் சொல்லப்படி சொல்லு. அப்பா, நீங்க இறந்துட்டீங்க, அது எனக்கு தெரியும், நேச்சருக்கும் தெரியும்.
நீங்க எனக்கு சில நிலத்தை ஹவாய் தீவுல வச்சிருக்கீங்க. அது எனக்கும் தெரியும், நேச்சருக்கும் தெரியும். அந்த இத டாக்குமெண்ட்ஸுங்கெல்லாம் எங்க இருக்குன்றத எனக்கு அந்த நேச்சர் காட்டும். அத நான் அனுபவிக்கிறதுக்கு உங்க ஆசீர்வாதம் இருக்கு. எனக்கு அது போதும். சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி சொல்லி நீ அந்த கனவுல சொல்லணும். எப்பயும் வேண்டறது இப்படிதான் வேணும். நடந்துடுச்சு, நீங்க கொடுத்துட்டீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி வேண்டுமா அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இது சில நாள் சொல்லி இது பண்ணும்போது ஒரு 4வது நாள் இரவு அவ கனவுல அவங்க அப்பா வரார். சிரிச்ச முகத்தோட, கண்ணு, அப்பா வந்திருக்கேன், உன்னுடைய அப்பா வந்திருக்கிறேன். இத நீ நம்பிதான் ஆகணும். இது கனவுன்னு நினைச்சு விட்டுடாத. நீ என்ன கூப்பிட்டது என் காதுல விழுந்து ஒரு நிமிஷம் உனக்கு ஒத்தாசை பண்ண ஓடியாந்துக்க, நிக்க நேரம் இல்லை, நான் திரும்பி போயிடணும். அதுக்கு முன்னாடி அவசர அவசரமா உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்றேன். நம்ம வீட்டு பைபிள் இருக்கு இல்லையா, பூஜை ரூம்ல, அங்க ப்ரேயர் பண்ணுவோமே, அதுல உங்க பாட்டியும் அதுல பண்ணிருக்காங்க ஜெபம். அவங்க 180வது பக்கத்துல ஒரு மணிமாலை வச்சிருக்காங்க. அத்தோட நான் வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நீ அத விற்க வேண்டியதை வித்து உன் பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோ. உனக்கு என் ஆசீர்வாதங்கள். நான் உன் அப்பா பேசுகிறேன். ஏதோ விளையாட்டுன்னு நினைச்சுக்காத. நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, உனக்கு ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அவள் திடுக்குன்னு எழுந்து உட்காந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டான். இறந்து போன அப்பாவை நேரம் அவளை தட்டி கொடுத்து பேசுறாருன்னா, அவளை தட்டின அந்த இடம் கூட அவளுக்கு பக்கத்துல இருந்து அவர் தட்டினது தெரியுது. என்ன பண்றது? அந்த நைட்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றத சொல்லிட்டு போய் பூஜை ரூம்ல அந்த பைபிளை எடுத்து அவசர அவசரமா 180வது பக்கத்தை திருப்பி பாக்குறா. பார்த்தா அங்க அவங்க அப்பா சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ், அதை வாங்கின அந்த சேல்ஸ் டீட்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குது. ஒரு பொருளை விற்கிறதுக்கு, என்ன நிலத்தை விற்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் தேவையோ அத்தனையும் அதுல இருக்கு. அதை எடுத்துக்கும் போய் ஜோசப் கிட்ட சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு கொண்டு போய் வித்து அவளுடைய கடன்களை அடிச்சு அவ அந்த மேற்கொண்டு பணத்துல சந்தோஷமா தன் வாழ்க்கையை துவக்கிறா. இது நிஜமா நடந்த உண்மை. எப்படி பாருங்க, ஒருத்தர் நம்பிக்கையை வச்சா இறந்து போன ஆத்மாக்க கூட செய்யுதுன்னா, அது இதனுடைய பிரம்மாண்டத்தை என்னன்னு சொல்றதுன்னு ஏதுன்னு சொல்றது சொல்லுங்க. இத நாம என்னைக்கும் மறக்கவே கூடாதுங்க. மறக்காம இத நாம செஞ்சு நாமளும் அனுபவிச்சு மத்தவங்களுக்கும் கத்து கொடுத்து எல்லாரும் ஒன்னா செய்வோம். நன்றி ஜோசப் மர்பிக்கும். இதை இத்தனை நாள் கேட்ட உங்களுக்கும், வாய்ப்பு கொடுத்த மகாவதார் பாபாஜி ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.